ரொம்ப அழகா பண்ணிருந்தாங்க. சப்தம் அப்படிங்கிற ஒரு நேமுக்கு ஜஸ்டிஸ் பண்ணிருந்தாங்க. I really enjoyed it and I think it's a must watch. Second interval க்கு அப்புறமா I just missed the comedian மட்டும் ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம். Actually sound எல்லாம் வேற லெவல்ல இருந்தது. மியூசிக் தான் அந்த படமே அவ்வளோ அழகா பண்ணிருக்காங்க. சிம்ரன் மேம் வந்து பின்னிட்டாங்க. திகில் மொமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு. ஸோ அதோடைய உண்மை அது என்ன அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியணும்ல, அந்த ஒரு தெரியணும் அந்த கியூரியாசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கு வந்து அந்த சப்தம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ டு ட்ராவல் த்ரூ அவுட் தி என்டையர் ஃபிலிம் அந்த சப்தம் வந்து ஒரு ரொம்ப எஃபெக்ட் இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் வெரி வெரி ஸ்கேரி. ஸோ அந்த சப்தம் எல்லாம் ஐ திங்க் இட் வாஸ் த மெயின் எஃபெக்ட் ஆஃப் த மூவி. அங்கங்கே வந்து சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஜெனரலாகவே பேய் படம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 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 ஃப்ளாஷ்பேக்கு ஒரு இதாக இருக்கும். பட் இதில் வந்து நிறையா சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ தான் ப்ரீமியர் பார்த்து வந்தோம். நான் யூஸ்வலி ஹாரர் மூவிஸ் அவ்வளோ பார்க்குறது இல்லை. ஸோ நான் ஸ்டார்டிங்கில் இன்டர்வியூக்கு முன்னாடி பார்க்கும்போது கொஞ்சம் கத்திட்டேன். பட் கிரேட் ஸ்டோரி லைன், எண்டிங்கில் எல்லாம் ரொம்ப நல்லா எண்டாச்சு. இட்ஸ் அ வெரி மூவிங் ஸ்டோரி அஸ் வெல். வெறும் ஹாரர் மட்டும் இல்லாமல் தேவ் ஆல்சோ இன்க்ளூடட் இமோஷனல் சீன்ஸ் அண்ட் அ வெரி ரியலிஸ்டிக் டிசீஸ் மாதிரி எல்லாம். ஐ ரியலி லைக் இட் அ லாட். தேங்க்யூண்ணா. ஆமாம் எஸ்பெஷலி இந்த தியேட்டரில் பார்க்குறதுக்கு இட் வாஸ் வெரி லைக் ரொம்ப எஃபெக்ட் இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் வெரி வெரி ஸ்கேரி. ஸோ அந்த சப்தம் எல்லாம் ஐ திங்க் இட் வாஸ் த மெயின் எஃபெக்ட் ஆஃப் த மூவி. இட் ரியலி ஒர்க்ஸ். புரியல மறுபடியும் சொல்லுங்கள். Obviously it was great. Ma'am has done a great comeback. இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமா வந்து இன்னொரு வாட்டி மூவி பண்ணுறாங்கன்னா ஐ மீன் இட் இஸ் ஆப்வியஸ்லி அ வெரி குட் ரோல். ஸோ அவங்க ஆப்வியஸ்லி ரொம்ப திங்க் பண்ணியிருப்பாங்க. இட்ஸ் அ கிரேட் மூவி. ஐ லைக் எவ்ரிபடிஸ் ரோல் அ லாட். செகண்ட் இன்டர்வல்க்கு அப்புறமா ஐ ஜஸ்ட் மிஸ் த கொமீடியன் மட்டும் ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம். பட் த ரெஸ்ட் வாஸ் அமேசிங். தேங்க்யூ சார். ஸோ படம் வந்து இட் வாஸ் ஸோ கிரிப்பிங். ஆக்சுவலி அந்த படத்துடைய ஆரம்பத்திலேருந்தே என்ன ஒரு விஷயத்தினால வந்து அந்த கதைக்களம் ஆரம்பிக்குதோ அதை கடைசி வரைக்கும் ஒரு மர்மமாகவே வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ தட்ஸ் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் த மூவி. ஸோ அந்த மர்மம் வந்து ஒரு இடத்துல உடையும் போது நமக்கு வந்து ஓ மை காட் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும், ஒரு வாவ் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். ஸோ ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. சப்தம் அப்படிங்கிற ஒரு நேமுக்கு ஜஸ்டிஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே கனெக்ட் ஆச்சு ஆக்சுவலி. அதுதான் எஸ் அஃப்கோர்ஸ். அது என்னென்னா அந்த ஒரு ஹாரர் அப்படிங்கிறது வந்து டெரர் அப்படிங்கிறது இல்லாமல் எப்படி இருந்துச்சுன்னா ஓகே அடுத்தது என்ன நடக்கும் அந்த திகில் மூமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு. ஸோ அதோடைய உண்மை அது என்ன அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியணும்ல, அந்த ஒரு தெரியணும் அந்த கியூரியாசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கு வந்து அந்த சப்தம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ டு ட்ராவல் த்ரூ அவுட் தி என்டையர் ஃபிலிம் அந்த சப்தம் வந்து ஒரு ஒரு பெரிய கருவியாக இருந்துச்சுன்னு சொல்லுவேன். தேங்க்யூ. I can't speak. Oh yeah, I got very scared. Whenever I was getting scared, I was having popcorn. I really enjoyed it and I think it's a must watch. Thank you. நான் ஆக்சுவலி டைரக்டரோட ஃபேன் ஆக்சுவலி. ஸோ ஈரம் படம் பார்த்துட்டு ஒரு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் வந்தேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதை ஃபுல்லாகவே சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிட்டாங்க. ஈரம் படம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தண்ணியை வச்சு தண்ணி பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. இந்த படத்தில் வந்து டோட்டலாக வந்து சவுண்ட் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அங்கங்கே வந்து சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஜெனரலாகவே பேய் படம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 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 ஃப்ளாஷ்பேக்கு ஒரு இதாக இருக்கும். பட் இதில் வந்து நிறையா சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டும் வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய கேமியோ ரோல்ஸ் வராங்க. சவுண்டு வந்து இங்கே பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. தமன் வந்து பிச்சிட்டார். கமன் வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லை, தமிழ் இண்டஸ்ட்ரியும் நிறைய மியூசிக் கொடுக்கணும். ஏன்னா இதில் வந்து மியூசிக் தான் அந்த படமே அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. சிம்ரன் மேம் வந்து பின்னிட்டாங்க. அவங்க ஒரு மதர் தெரேசா மாதிரியே பண்ணியிருக்காங்க. அவங்க கேரக்டர் வந்து அவங்க தான் மெயின் லீடு அந்த படத்தில். சவுண்ட் பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆகும் சார். அதுவும் ஃபஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃபில் வந்து நம்மளும் அந்த அந்த விக்டிமாக உணர்றோம். ஆக்சுவலி ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்குது. அதாவது ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து இந்த ஸ்னீக் பீக்கில் கூட பார்த்துருப்பீங்க. அது தேட்டரில் உட்காருங்க, உண்மையிலேயே இன்ஸ்பெக்டர் காது வலி வந்துச்சா இல்லை உங்களுக்கு வந்துச்சான்னு சொல்ல முடியுங்க. அந்தளவுக்கு வந்து சவுண்டில் டீட்டெயிலிங் பண்ணியிருக்காங்க. அது ஆடியன்ஸும் அந்த சவுண்டை ஃபீல் பண்ணுங்கிற மாதிரி அந்தளவு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி லைலாவோட கேரக்டர் எதிர்பார்த்தோம், பட் சின்னதாக வந்துட்டு போயிட்டாங்க. அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. புரியல.
ஆக்சுவலி சவுண்டெல்லாம் வேறு லெவலில் இருந்தது. அண்ட் வந்துட்டு மற்ற மூவிஸோட இந்த மூவி வந்து சேம் அதே ஹாரர் அதே பேய் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் நிறைய என்ன சொல்கிறது, நல்ல சவுண்ட் வைப்போட ஒரு ஹாரர் ஃபிலிம் ப்ளஸ் வந்து நல்லா இருந்துச்சு. டிஸ்டர்ப் ஆனது மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் சொல்லுவோம். கனெக்ட் ஆச்சு. திடீர்னு வந்து அங்கேருந்து ஒரு சவுண்ட் அப்படி இப்படி இது அப்பியர்ஸ் ஆகும்போது இட்ஸ் ரியலி குட். லைலாவோட கேரக்டர் அந்த மேம் வந்து இப்படி ஆக்ட் பண்ணுவாங்கன்றது சீரியஸ்லி இதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். பட் இட்ஸ் சூப்பர் நைஸ். எல்லாரோட ஆக்டிங்குமே சூப்பர். ஆதி சார் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சிம்ரன் மேம் வந்துட்டு கேர் அண்ட் லவ் அந்த மாதிரி ஒரு ஹாஃப்னேஜ் சில்ட்ரன்ஸோட இல்லை. ஆக்சுவலி அவர் இல்லைன்னா அப்பப்போ அந்தந்த காமெடிஸ் வந்து நாங்கள் மிஸ் பண்ணியிருப்போம். இல்லை அவரோட ஒர்க் அவர் கரெக்டாக பண்ணியிருக்கார். நல்லா இருந்தது. தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு படம். என்ன பிடிச்சிருந்துச்சு? அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிராஃபிக்ஸ் அண்ட் எடிட்டிங் சூப்பராக இருந்துச்சு. சவுண்ட் சூப்பர். சத்தியமாக தெரியல. ஆக்சுவலி டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது மூவி. ஸோ இப்போ நம்ம ஈரம் எப்படி நம்ம டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சோ அதே மாதிரி தான் சப்தம். கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆச்சானா லைக் கொஞ்சம் ஒரு சில இடத்துல அந்த ஜம்ப் ஸ்கேர்ஸ் மாதிரி லைக் பெருசாக ஒன்றும் இல்லை, பட் கரெக்டாக தேவையானது இருந்துச்சு. ஆமாம், ஒர்க் அவுட் ஆச்சு. ஆக்சுவலி டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இல்லை எனக்கு அதுலலாம் நம்பிக்கை இல்லை. பட் மூவி அது வந்து ஆக்சுவலி பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க, பேலன்ஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. நல்லா எல்லாரும் ஆக்டிங் வைஸ் எல்லாத்தோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி வந்து லைலா வந்து அன்எக்ஸ்பெக்டட் கேரக்டர் தான். பட் மேபி ஆல்ரெடி வதந்தியில் நம்ம நெகட்டிவ் ரோலில் பார்த்ததுனால திருப்பி இன்னொரு டைம் நெகட்டிவ் ரோலில் பார்க்குறோம் அந்த மாதிரி. தேங்க்யூ. I have to confidently say that I enjoyed myself. நல்லா இருந்தது. Sound connectனா? Oh yeah. You mean yeah. It was I understood everything. எல்லாம் புரிஞ்சுது. கான்டெக்ஸ்ட் புரிஞ்சுது. It was interesting. பயந்துட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க படத்தில். நல்லா இருக்குமா என்ன சொல்லலாம்னு நினச்சேன். But it was greatly enjoyable. I would definitely, if you're a horror, thriller, paranormal fan, கண்டிப்பாக போய் பாருங்கள். For sure. Thank you.